உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா மூவ் ஆன் பண்ணிட மச்சான்னு எல்லாரும் ஈஸியா சொல்லுவாங்க. ஆனா அது எப்படி பண்ணணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் சொல்ல போறது இல்ல. ஆனா பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு 5 ஹேபிட்ஸ் சொல்றேன். உங்க பிரேக்கப் ஆன ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்பர் 1, நோ கான்டாக்ட். அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸை பார்க்கறது, நீங்க எடுத்துட்ட பிக்ஸை பார்க்கறது, பழைய டெக்ஸ்ட நோண்டுறது, இது எல்லாத்துக்கும் பிக் நோ. இது எல்லாமே உங்க பிரெயினுக்கு பிரேக்கப் இன்னும் கம்ப்ளீட்டா நடக்கலன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். இது உங்களை இன்னும் வீக் ஆகும். செகண்ட், டெய்லி ரூட்டீன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிரெயினுக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கிறது பிடிக்கும். அதனால உங்க ரொட்டீன்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்க ஆங்ஸைட்டி லெவல் கம்மியாகும். நம்பர் 3, உங்க ஜிம்ப்ரோவோட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. மைண்ட், பாடி ரெண்டு ஸ்ட்ராங் ஆகும். ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்டி டிப்ரெசன்ட் ஹார்மோன்ஸ், என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனால யூ வில் ஃபீல் மச் பெட்டர். நம்பர் 4, உங்களுக்கு வர தாட்ஸை சேலஞ்ச் பண்ணுங்க. நான் ஒர்த் இல்லைன்னு உங்க பிரெயின் சொன்னாலும் அதுக்கு அகெயின்ஸ்டா நில்லுங்க. ஃபைனலி, சைலன்ஸ் அண்ட் லோன்லினஸ் அவாய்ட் பண்ணுங்க. அப்பதான் ஓவர் திங்கிங் உள்ள போக மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிரேக்கப்பை ஒரு எண்ட் பாயிண்டா பார்க்காம உங்க growth-ஓட ஸ்டார்டிங் பாயிண்டா பாருங்க. பார்த்துடலாமா?